Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் லைட்டு தான் வந்து செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி மட்டும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசுனா கீழே வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அது கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் டேங்க் லைட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஐஒய்யே வந்து செய்ய போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்டு வந்து எல்இடி வாங்கி அந்த மாதிரி வந்து நம்ம செய்ய போகிறதில்ல. ஸோ வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லேயே வந்து இது பண்ணிடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து டெம்பரேச்சர் வேணும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு எல்இடி லைட் வச்சு செய்யணுன்னாலும் கூட செய்யலாம். அந்த வீடியோ வேணுமான்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டே நம்ம வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரண்ட்டில் வந்து நம்ம செய்கிறதுனால சின்ன பசங்க யாரும் செய்ய வேண்டாம். வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் செஞ்சு தர சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வீடியோ பார்க்கலன்னா மேலே கார்டு வந்து கொடுக்குறேன். ஒரு பிளாக் கலரில் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும், பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஒயர் அண்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் மஸ்ட்டு. இண்டிகேட்டர் வந்து தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒயரில் வச்சு பார்க்கலாம் லைன் வருதா இல்லையான்ட்டு. சப்போஸ் வந்து நீங்கள் ஸ்விட்சில் போட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா இல்லைனாலும் நமக்கு இது வேணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோல்டர். ஸோ இதுவும் வந்து முக்கியம். ஸ்விட்ச் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பை பண்ணல, எல்லாமே எங்கிட்ட இருந்தது தான். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்போவோ பை பண்ணது. ஸோ அப்படியே வீட்டில் இருந்தது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபோக்கஸ் லைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து கழட்டி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒயரையும் ஹோல்டர் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து இது கழட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இதை வந்து நீ இதுக்குள்ளே வந்து விட்டுக்கணும், மறந்துடாதீங்க. இதை வந்து நீங்கள் ஒயருக்குள்ளே வந்து விட்டுட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போது கனெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து லூஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டைட்டாக இருந்திருக்கும், லூஸ் பண்ணி வச்சுட்டேன். ஒயரை நீங்கள் அப்படியே இது பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணணும். ஸோ முறுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நீங்கள் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைடும் பார்த்திங்கன்னா டைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வந்து டைட் பண்ணியாச்சு. பார்க்கலாம். இது வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து இதை வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஒயர் வந்து எடுத்து விட்டுக்கிறேன். ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், பார்த்திங்கன்னா டைட் பண்ணியாச்சு. இது ஹோல்டருக்கு கனெக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அது அப்புறம் இதோட எண்டு இருக்கும் இல்லையா, ஸோ எண்டு வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து எண்டு வந்து எடுத்தாச்சு. ஸ்விட்சில் வந்து நீங்கள் ஸ்விட்சில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்க்ரூ இருக்கும், அதை வந்து கழட்டிக்கோங்க. ஸோ ஸ்விட்சுமே பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஒரு 10-15 தான் இருக்கும். மொத்தமாக நீங்கள் இதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா பல்பு வந்து வீட்டில் இருந்தால் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எத்தனை வாட்ஸும் அத்தனை ருபீஸ் வரும். அவ்வளோதான். வந்து கழட்டிக்கிட்டு இங்கே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கழட்டி தான் வச்சுருக்கேன், ஆல்ரெடி கழட்டி தான் இருக்குது. ஸோ இந்த எண்டு இருக்கு இல்லையா, அந்த எண்டு எடுத்துகிட்டு அதே சேம் ப்ராசஸ் தான் இங்கேயும். நீங்கள் அங்கே கொடுத்த மாதிரி இங்கே கொடுக்கணுன்ட்டு இல்லை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் கிடையாது, டேரெக்டான சர்க்யூட் தான். ஏன்னா நம்ம வந்து வெறும் லைட்டு தான் எரிய வைக்க போகிறோம், வேறு எதுவும் இல்லைல்ல. அதனால் ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படி உங்களுக்கு வந்து அதுவும் வந்து பயமாக இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஷாப்லேயே வாங்குகிற கடையிலே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன ஒரு கடுப்பான விஷயம்னு பார்த்தீங்கன்னா திடீர்னுட்டு மோட்டர் ஆன் பண்ணிட்டாங்க. நீங்களே வந்து கேட்கலாம், ஜஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கும் நேரத்துலேயே தான் ஷூட் பண்ணுறோம், பட் இருந்தாலும் வந்து அவங்க போட்டுருவாங்க. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா வந்து டைட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோல்டு பண்ண மாதிரியே வந்து டைட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து இது கூட வந்து ஜாயின் பண்ணி டைட் இது பண்ணிக்கலாம். ஃபைனலி பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். வந்து ஸ்விட்ச் பாக்ஸில் வந்து போட்டு கரெக்டான சர்க்யூட்டுன்னு வந்து பார்த்துக்கலாம். ஸோ அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஆன் பண்ணிட்டோம்.
நான் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், ஜஸ்ட்டு வந்து யாரும் வந்து உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரிலன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் லீவ் பண்ணிடுங்க. ஸோ வந்து வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து இது பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ₹100 தான் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை விட வந்து உங்களுக்கு சீப்பாக வந்து ஃபிஷ் டேங்க்குக்கு வந்து லைட் கிடைக்குன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அதை பை பண்ணி கூட வந்து செட் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வேலை பண்ணையில ஜஸ்ட்டு வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கூட இருங்க. ஸோ இல்லைன்னா வந்து பண்ணவே வேண்டாம். இல்லைன்னா எலக்ட்ரிக் ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஜஸ்ட்டு ஒரு மினிட் தான் வந்து ஹோல்டரும் இது வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்து வந்து செய்யுங்க. ஏன்னா இது வந்து கரண்ட், அதனால் வந்து பார்த்து வந்து வேலை செய்யணும். ஜஸ்ட்டு வந்து பார்த்து செய்யுங்க. ஸோ நான் அதனாலயே பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்டில் வந்து பேஸ் பண்ணி எதுவுமே செய்யறதே இல்லை. ஏதோ ஒன்று வந்து ஸோ யாராச்சும் பண்ணிங்கன்னா வந்து ஏதோ ஒரு இதாகிடணுமே எதை நான் வந்து பண்ணுறதில்ல. ஓகே, பார்த்து பண்ணுங்கள். எல்லாம் வேலை தெரிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா ஜஸ்ட்டு வந்து லீவ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ளக்கை வந்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இங்கே இது பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லைட்டு வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இந்த லைட் தான் இங்கே எரிஞ்சிட்டு இருந்தது, இப்போ சூடாக இருக்குது. ஓகே, இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் இதை கழட்டிக்கிட்டேன். நம்மளை மாதிரி பார்த்து எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் வந்து மஸ்ட்டு. ஸோ டூ கேர்ஃபுல். அதனால தான் வந்து பார்த்து நம்ம வந்து செய்கிறோம். இருங்க, நான் இங்கே தான் வந்து பிடிச்சிக்கிறேன். பார்த்தீங்களா? ஸோ நல்லாவே வந்து எரியுது. ஸோ வந்து கரெக்டாக தான் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டப் வந்து நான் கொண்டு வந்துடுறேன். ஃபிஷ் டேங்க் ஸோ அதெல்லாம் வந்து வச்சு ஒரு செட்டப் பண்ணிட்டு ஸோ இன்னொன்று வந்து நம்ம பண்ணணும். அது வந்து ஸோ இப்படியே வந்து நீங்கள் எல்இடி அந்த இதை வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்பரேச்சர். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வாட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட வருது. 9 7 நினைக்கிறேன். 9 வாட் தான். 9 வாட். நான் அப்படியே காமிச்ச பல்ப் வந்து இது ஒர்க் ஆகாதது. ஸோ காட்டணுக்காக காமிச்சேன். ஏன்னா இந்த லைட்டு தான் பார்த்திங்கன்னா இங்கே ஃபோக்கஸ்க்கு வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரைட்னஸ் வந்து இதுக்கு வந்து ஆகாது. ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து இது பண்ணக்கூடாது. அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று வந்து ஒரு ஷீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ A4 ஷீட் தான். ஸோ A4 ஷீட் வந்து எடுத்துகிட்டு ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நான் ஹோல்டு பண்ணுற மாதிரியே வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கோன் சைஸ்க்கு வரணும். இருங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வேணும். ஹோல்டர் போகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் வந்து போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஸோ வந்து டைட் ஓரளவுக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் லூஸாக விட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோன் சைஸாட்டம் இருக்கும். ஸோ லைட் பார்த்திங்கன்னா இப்படி வர்றதுக்கு தான் இங்கே வந்து டேப் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ உள்ளே வந்து தெரியுதா? ஓகே, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஹோல்டர் வந்து இருக்குது. ஸோ பல்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நான் செட்டப் சொல்லியிருந்தேன், அதை வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட செட்டப் வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு வந்து நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ இங்கே லைட் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் இருக்குது. உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ லைட் ஆன் பண்ணுறேன், என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வேறு லெவலாக பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் இருக்குது. ஸோ இது வந்து லைவ் பிளான்ட்ஸ் ப்ரீடிங் செட்டப்புக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லைட்டு. ஸோ எல்லா ஃபிஷ்ஷுக்கும் வேணும் தான், இதுக்கு வந்து கொஞ்சம் வேணும். ஸோ டெம்பரேச்சருக்கு நமக்கு வந்து எல்லா ஃபிஷ்ஷுக்கும் வேணும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப லைட்டாக இருந்ததை ரெடியூஸ் பண்ணியிருக்குன்னே வந்து சொல்லலாம். பார்க்கலாம். நீங்கள் இன்னும் மேலே தூக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா லைட்டு ரொம்ப கம்மியாக வரும். ப்ரீடிங் செட்டப்புக்கு தான் இது வந்து மஸ்ட்டு. ஸோ வேணும் இல்லையா, அதுக்கு தான். ஸோ நான் மேலே வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ மேலே பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஒரு பேப்பர் தான் நம்ம அப்ளை செஞ்சோம் இல்லையா, அதுதான். இதில் என்ன எனக்கு ஒரு பண்ணாகி போச்சுன்னா கையை உள்ளுக்குள்ளே போகவே மாட்டேன்டுச்சு இந்த பேப்பருக்குள்ளே. ஸோ அதை விட பண்ண வேறு எதுவுமே இருக்காது. ஸோ உள்ளே வந்து பார்க்கலாம் பாருங்கள். ரொம்ப ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது லைட்டு. ஸோ சூப்பர் தான். இங்கே பாருங்கள், நம்ம மூளை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட் போட்டோம் பாருங்கள். ஸோ வந்து ஹேங்கர் வந்து வச்சுட்டு, ஏன்னா இந்த லைட்டு பார்த்திங்கன்னா அப்படியே போய் முட்டுது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கரில் வந்து மாட்டி அந்த இதில் மாட்டி இங்கே வந்து இப்படி மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இதோட ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து